السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 133 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 134வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள் இந்த பாடத்தை முழுமையாக கண்டு இது முழு பயனையும் அடைய அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். மாரிஃபா நக்கிரா என்ற பொது தலைப்பின் கீழ் நாம் முதல் பாடம் அக்ஸாமுல் மஆரிஃப் என்பதை கண்டு முடித்தோம். இப்பொழுது வாருங்கள், அக்ஸாமுல் மஆரிஃபுக்கு பிறகு அதிலே நம்மளுக்கு பொது இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு அறிமுகம் கொடுத்தார்கள். இப்பொழுதுதான் முதலாவது பாடம். எதுல? மாரிஃபாவுல ஃபர்ஸ்ட் வகை லமீர் தானே படித்தோம். அந்த மேல 7 வகைகள் மாரிஃபால. அதுல ஃபர்ஸ்ட் இதை பத்தி பேச போறோம். தாயிஃபத்துன் மின் அஹ்காமி லமீரி, லமீருடைய சட்டங்களில் இருந்து ஒரு பகுதி. லமீருடைய சட்டங்களில் இருந்து ஒரு பகுதி இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். நஹுல்வாதியில் லமீரை பற்றி முன்னாடியே நம்மளுக்கு போய்விட்டது என்றாலும் நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள், அதை தாண்டி சில பொது பாடத்தை நம்மளுக்கு கற்றுத்தர இருக்கிறார்கள். சரியா? அது என்ன பொது பாடம்? அதுதான் இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். இப்போ முகாத்தபுடைய லமீர் என்றால் என்ன? தமிழ்ல சொன்னா பிரதி பெயர் சொல்னு சொல்லலாம். தமிழ்ல பிரதி பெயர் சொல் என்று சொல்வார்கள். அப்ப அதெல்லாம் நம்ம முன்னாடியே கடந்த பாடத்தில் பார்த்து விட்டோம். முத்தக்கல்லிம் இருக்கிறது, முஹாத்தப் இருக்கிறது, அதே போல காயிப் இருக்கிறது, ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்ன அன நஹ்னு. இதோடைய விளக்கங்கள் எல்லாம் நம்ம ஆரம்ப நிலையிலே பார்த்து விட்டோம். இப்போ நம்ம பெரிய பாடம் வந்து விட்டோம் அல்லவா? அதனால இங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லி தரப்போகிறார்கள், கொஞ்சம் கூடுதலா. சரியா? பாருங்கள். நம்மளுடைய சட்டங்களிலிருந்து ஒரு பகுதி என்ற அந்த தலைப்பின் கீழ் முதல் பாடம் அம்சா, முதலாவது பாடம் அல் அமீரும் முஸ்ததிரு, மறைந்திருக்கக்கூடிய லமீர். அதைதான் இன்னைக்கு நாம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அல் அம்சிலத்து, உதாரணங்கள். முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த உதாரணங்களுக்கு அர்த்தம் வைத்து விடுவோம். அதற்கு பிறகு என்ன செய்து விடுவோம், நம்ம சட்டத்திற்குள் நாம் பார்ப்போம். இப்ப பார்ப்போமா? பாருங்கள். முதலாவது அத்தாயிரு, அந்த பறவை ஆகிறது, யுகர்ரிது, கீச்சல் இடுகிறது. இரண்டாவது அல் ஃபதாத்து தஷ்ருஃபு தஷ்ருஃபு பி அஹ்லாகிஹா, தன் நற்பண்பு, அந்த வாலிப பெண், அந்த பெண் தன் நற்பண்புகளை கொண்டு பெருமை கொள்கிறாள். தன்னுடைய நற்குணங்களை கொண்டு பெருமை கொள்கிறார். மூன்றாவது பாருங்க, அஸ்ஹ்ரத்து தஃபத்தஹத், அந்த மலர் மலர்ந்தது. நாலாவது இதா தஹப ஷபாபு ஃபஹைஹாத்த, இதா தஹப ஷபாபு, இளமை கடந்து சென்று விட்டால், ஃபஹைஹாத்த, அது தூரமாகிவிட்டது, அது திரும்பி வராத அளவு என்னவாகிவிட்டது, திரும்பி வராத அளவு வெகு தூரமாகிவிட்டது. ஐந்தாவது அந்நீலு ஃபாயிதுன், நீல் என்றால் நைல் நதி, நைல் நதி வலிந்து ஓடக்கூடியதாக இருக்கிறது. ஆறாவது அசபுரு மஹ்மூதுன், பொறுமை ஆகிறது புகழப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏழாவது அல் கஸ்ரு ஃபஹ்முன், அல் கஸ்ர், கஸ்ர் என்றால் கோட்டை, கோட்டை ஃபஹ்முன் எப்படி இருக்கிறது, பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. இது முதல் பகுதி. இது இரண்டாவது பகுதி. இங்க குறிப்பிடல, ஆனா இதான் என்னது, இரண்டாவது பகுதி. அதாவது 1 2 3 மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு பாருங்க, குலில் ஹக்க, உண்மையை சொல். இரண்டாவது அரிஃபுல் வாஜிப, குலில் ஹக்க, இது வந்து அரிஃபுல் வாஜிப, கடமையை நான் அறிவேன். மூன்றாவது ஹல் துஹ்சினு சிபாஹத, சிபாஹத் என்றால் நீச்சல், நீந்த நீச்சலை நீ அழகாக்குவாயா, அழகாக்குவாயா, நீச்சலை நீ அழகாக்குவாயா அப்படின்னா நன்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு அர்த்தம். நாலாவது நுஹிப்புல் வத்தன, தாய் நாட்டை நாங்கள் விரும்புகிறோம். ஐந்தாவது பாருங்க, வைக்க அன்னல் முஹ்மில லா யுத்ரிகுல் ஆகிபத, வை ஆச்சரியமா சொல்றது, ஆச்சரியமாக இருக்கிறது, நிச்சயமாக அலட்சியமாக இருக்கக்கூடியவன் விளைவுகளை உணராமல் இருப்பதை போல் இருப்பது, விளைவுகளை உணராமல் இருப்பதை போல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றது. சரியா? ஆறாவது சனாயில் ஜமீல, அப்படின்னா என்னது, செய், அழகானதை செய், நன்மையை செய். ஃபால் வசன்ல என்ன அர்த்தம் கொடுக்கணும், அம்ருடைய அர்த்தம் கொடுக்கணும். சரியா? ஏழாவது சயன் ஃபில் ஹைரி, நன்மையிலே நீ என்ன செய், முயற்சி செய், நன்மை செய்வதிலே நீ முயற்சி செய். இப்ப இதெல்லாம் அம்ரு வேற வகையில வந்திருக்கக்கூடிய அம்ரு.
இந்த பாடம்லாம் முன்னாடி போயிருக்கும். ஃபால் வசன்ல இப்ப அம்ருடைய அர்த்தம் கொடுக்கும் என்றும், அதே போல சையின் மஸ்தர் அதோடைய அம்ரு சிகாவை போக்கிவிட்டு மஸ்தர் நியாப பகரமாக வரும் என்பதை எல்லாம் பார்த்தோம் அல்லவா. இங்க அதான் வந்திருக்கு. இப்ப கடைசி பகுதி அதோடைய அர்த்தமும் பார்த்துவிட்டு நம்ம விளக்கத்தை பார்க்க தான் இருக்கின்றோம். வாருங்கள் பார்ப்போம் கடைசி பகுதியை. மூன்றாவது பகுதி இது. ஒன்று, அல் முஷாஹதத்து அஸ்தகு தலீலின், நேரில் பார்ப்பதாகிறது அஸ்தகு தலீலின், ஆதாரத்தில் மிகவும் உண்மையானதா இருக்கும். இரண்டாவது, அஸ்மரத்தில் அஸ்ஜாரு மா அதன் நகல, பேரிச்சம் மரத்தை தவிர மற்ற மரங்கள் பலன் தரக்கூடியதாக இருந்தது. ஆஹ் அப்ப பலன் தந்தன, மரங்கள் பலன் தந்தன மா அதன் நகல, பேரிச்சம்பழ மரத்தை தவிர. மூன்றாவது, மா அஜ்மலர் ரபீ, வசந்த காலம் எவ்வளவு அழகானதாக இருக்கிறது. நாலாவது, நிஅமலில் ஆமிலீன ஜஸாஅன், உழைப்பவர்களுக்கு ஜஸான் கூலியால் நல்லதாகிவிட்டது. சரியா? இப்போ வாருங்கள், மூணு பகுதி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மூணு பகுதிக்கும் வித்தியாசம் என்ன, அதோடைய பாடம் தான் இன்னைக்கு என்னது நம்ம பார்க்க இருக்கின்றோம். சரியா? இப்ப முதல் பகுதி பாருங்க. இந்த இடத்துல எல்லாம் லாஹி இது உள்ள யுகர்ரிது என்பதுடைய ஃபாயில் உள்ளுக்குள்ள ஹுவ அப்படின்னு இருக்குதா, லமீராக தான் இருக்கிறது. இதை நாம் வெளியவோ கொண்டு வரலாம். யுகர்ரிது தாயிரும் என்ன செய்ய முடியும், வெளியும் நம்மளால கொண்டு வர முடியும். சரியா? இதோடைய லமீர் இஸ்மே உள்ள இருக்கக்கூடிய லமீர் ஹுவன்றதை நம்ம என்ன செய்ய முடியும், வெளியவும் கொண்டு வர முடியும். அப்படிதானே நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஃபேலுடைய ஃபாயில் முந்த கூடாது, அது கூடவே கூடாது. அதனால ஃபேலுடைய ஃபாயில் எங்கன்னு கேட்டா முன்னாடி இருக்கேனேன்னு சொல்லக்கூடாது. அப்ப பறவை ஆகிறது, கீச்சல் இடுகிறது. அப்ப இதோடைய ஃபாயில் எது, லமீராக இருக்குது, உள்ளுக்குள்ள இருக்குன்னு தான் சொல்லணுமே தவிர அதை தாண்டி முன்னாடி போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. சரியா? அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லமீர் ஹுவவை வெளியே தாயிரும் வெளியே கொண்டு வரலாம். அதே போல தஸ்ருஃபுல ஃபத்தாத் என்பது உள்ளுக்குள்ள இருக்கிறது, லமீராக இருக்கிறது ஹியன்னு. அது வெளியே என்னது, அல் தஸ்ருஃபுல் ஃபத்தாத்துன்னு வெளியவும் கொண்டு வர முடியும். அதே போல இங்கேயும் ஃபத்தஹத்துடைய ஃபாயில் உள்ளுக்குள்ள இருக்கு, முன்னாடி போயிருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த ஹியா என்பது உள்ளுக்குள்ள இருக்கு, அது வெளியே என்னது அஸ்ஹரத்துன்னு வெளியே கொண்டு வரலாம். அதே போல இங்கே ஹைஹாத்த இருக்குதுல்ல, இந்த ஹைஹாத்தவிலும் என்ன செய்யலாம், நம் வெளியே அஷபாபு அப்படின்னு வெளியே கொண்டு வரலாம். ஹைஹாத்தோடைய லமீர் ஹுவ, அது ஃபாயில் உள்ளுக்குள்ள இருக்குது. ஷபாபு அது மாத்து மீள்கிறது, அந்த ஷபாபை நம்ம என்ன செய்யலாம், வெளியே கொண்டு வரலாம். அதே போல ஃபாயிலுன் என்பதை நம்ம என்ன செய்யலாம், அது நம்ம தெரியும் இஸ்மு ஃபாயிலும் ஒரு ஃபேலுடைய அமலாக அமல் செய்யும் என்று. சரியா? அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலே இதிலையும் நம்ம என்ன செய்யலாம், வெளியே கொண்டு வர முடியும். எதை, லமீரை. அல் ஃபாயிலு என்பதற்கும் மஹ்மூதுன் என்பதற்கும் ஃபஹ்முன் என்பதற்கும் மூணுத்திற்கும் நாம் என்ன செய்ய முடியும், லமீர்களை வெளியே கொண்டு வருவது ஜாயிஸ் ஆகும். ஆகவே இவைகள் அனைத்திலேயும் நீங்க படிச்சோம்ல, லமீர் முஸ்தத்திராக இருப்பதும் கூடும், அதை முஸ்தத்திராக இல்லாமல் இருப்பதும் கூடும், இரண்டுமே கூடும். அதுதான் இதிலே உள்ள சட்டம். இதில எல்லாம் முஸ்தத்திராக உள்ளே இருக்கிறது. ஃபாயிலுடைய லமீர் என்ன இருக்குது, நீல் என்பது உள்ள இருக்குது. ஃபாயில் எங்க இருக்கு, உள்ளக்குள்ள இருக்கு, முன்னாடி இருக்குன்னு சொல்லக்கூடாது. மஹ்மூதனுக்கு சபுர் என்பது உள்ளுக்குள்ள இருக்கு, முன்னாடி போயிருச்சுன்னு சொல்லக்கூடாது. ஃபஹ்முனுக்கு கசூர் என்பது லமீர் உள்ளுக்குள்ள இருக்கு, முன்னாடி போயிருச்சுன்னு சொல்லக்கூடாது. சரியா? இப்ப எல்லாத்துலயும் முன்னாடி காட்டிடக்கூடாது. ஏன்னா முன்னாடி இருக்கிறத பார்த்து மீள கூட ஃபாயில் முன்னாடி போகாதுல்ல, அதனால அது உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியே கொண்டு வர முடியும். சரியா? அப்ப அந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வர முடியும்னா அந்த இடத்துல லமீர், இப்ப எல்லாம் லமீர் முஸ்தத்திராக இருக்கிறது. இதுல ஹுவ லமீர் பாடம் தானே பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஹுவ என்பதும் இதுல ஹிய என்பதும் இதுல ஹிய என்பதும் இதுல ஹுவ என்பதும் இதுல ஹுவ இதிலும் ஹுவ என்பது எல்லாத்திலேயும் என்னவாக இருக்கிறது, லமீர் உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த லமீரை வெளியவும் கொண்டு வரலாம். தாயிர் ஃபத்தாத்து ஜஹர் இப்படி உள்ளேயும் இருக்கிறது, வெளியும் கொண்டு வர முடியும் என்றால் இங்கே முஸ்தத்திராக லமீர் இருப்பது ஜாயிஸ். இது முதல் இடம். ரெண்டாவது வாஜிப் பார்க்க போகிறோம். இந்த இடத்தில் எல்லாம் வெளியே கொண்டு வருவது கூடாது. என்னென்ன இடம் பாருங்க. ஃபர்ஸ்ட் அம்ரு, எதிரில் உள்ளவங்களை பார்த்து என்ன செய்யறது, ஏவுறது. இந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, கொண்டு வருவது இயலாத காரியமாகும். லாஹிரான இஸ்மை கொண்டு வருவது என்னது, இயலாத காரியமாகும். ஓகேவா? இங்க நம்ம கொண்டு வர்றது கூடும். யுஹர்ரிது தாயிரோன்னு லாஹிரான இஸ்மை கொண்டு வர்றது கூடும். குல் என்ற இடத்தில் அந்த என்று
இதை கொண்டு வர்றது கூடாது. அதே போல ஆரிஃபுல அன ஆரிஃபு அனன்னு பின்னாடி கொண்டு வர்றது கூடாது. சரியா? ஆரிஃபு அனன்னு அது உள்ளுக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வர்றது கூடாது. அதான் முத்தக்கல்லிமுடைய லமீர் உள்ள அண்ணன் இருக்குல்ல, அதை வெளியே கொண்டு வர முடியாது. அந்த என்ற லமீர் என்ன செய்ய முடியாது, வெளியே கொண்டு வர முடியாது. சரியா? அப்ப லாஹிரான இஸ்ம அந்த லமீருடைய இடத்துல ஒரு லாஹிரான இஸ்ம கொண்டு வரவே முடியாது. சரியா? அனவா இருக்கட்டும், அந்தவா இருக்கட்டும், அதே போலதான் என்னது இஸ்திஃபாம் வருது அல்லவா, அந்த இஸ்திஃபாமுக்கும் இதேதான். ஆஹ் ஹல் துஹ்சினு சிபாஹத்தன் என்ன வந்திருக்கு இங்க, வந்திருக்கா? அப்ப இந்த இடத்தில் பார்த்தோமே என்றால் துஹ்சினு அந்த என்னவா இருக்கு, இதுல உள்ளக்கையில இருக்குது, அது வெளியே கொண்டு வர முடியாது. நுஹிப்பு நஹ்னு, நஹ்னு என்ன இருக்கிறது, உள்ளுக்குள்ள இருக்கு. அதே போல வைக்க அண்ணல் முஹ்மில லா யுதிரிக்கும் இருக்கா, இது இந்த சயன் என்பது நாயிபு, இந்த சனாஇ என்பது அம்ரு ஃபேல், ஃபேல் அம்ரு, அம்ருடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேலு. அதே போல இந்த இடத்துல லா யுதிரிக்குல் ஆகிபத்தை இருக்குல்ல, கண்ணல் முஹ்மில லா யுதிரிக்குல் ஆகிபத்தன்னு இந்த இடத்துல பாருங்க, ஒய் என்பது தஜ்ஜுபுடைய வார்த்தைன்னு சொன்னோம் அல்லவா, அது வந்துள்ளது. அதனால என்ன செய்ய முடியாது, முன்னாடி கொண்டு வர முடியாது. ஆகவே ஏதோ ஒன்று தடுக்கிறது, இது எல்லாத்திலும் என்ன செய்கிறது, ஏதோ ஒன்று வெளியே வரவிடாமல் தடுக்கிறது. அந்த லமீரை என்ன செய்கிறது, வெளியே வரவிடாமல் தடுக்கிறது. ஆகவே எந்த இடத்துல லாஹிரான இஸ்ம கொண்டு வர முடியாதோ அந்த இடத்தில் நாம் வெளியே கொண்டு வருவது கூடாது. அது முஸ்தத்திராக இருப்பது வாஜிபாகும். சரியா? இத தெளிவை நம்ம கீழே பார்க்க இருக்கிறோம் பஸ்ஸிலே. இங்க ஒரு சின்ன உதாரணம், ஒரு முன்னோட்டமாக சொல்கிறோம். கடைசியாக பாருங்கள் மூன்றாவது பகுதி என்னவென்றால், இங்க அஸ்தகு இஸ்மு தஃப்லீல் வந்துள்ளது, அப்படிதானே? மா அதா வந்துள்ளது. அதே போல மா அஜ்மல தஜ்ஜுபுடைய வசன் வந்திருக்கும், மா ஃபஅல தானே, அது தஜ்ஜுபுடைய வசன் வந்திருக்கிறது. அதே போல நிஅம வந்துள்ளது. சரியா? இந்த இடத்துல எல்லாம் இஸ்முகள் லாஹிராக தான் வர வேண்டும், லமீராக இருக்க கூடாது என்று கூறுகிறார்கள். சரியா? ரெண்டாவது விஷயம் நாம் கவனிக்க வேண்டும். சில இடத்தில் இஸ்மு லாஹிராகும், சில இடத்தில் இஸ்மு லாஹிராகும். மேல கொண்டு வர முடியாதுன்னு படிச்சோம் இந்த இடங்கள்லாம். இந்த இடத்துல கொண்டு வரலாம், ஆனா அரபியர்கள் அப்படி கொண்டு வந்து பயன்படுத்தல. இந்த 4 இடம் இருக்குல்ல, நேமவா இருக்கட்டும், அஜ்மலவா இருக்கட்டும், அதே போல மாதாவா இருக்கட்டும், இஸ்மு தஃபீலா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வெளியே கொண்டு வரலாம் முடியும். அரபியர்கள் ஆனா என்ன செய்யல, அஸ்தக்கு ஹியா தானே, முஷாஹதத் தானே. அப்ப அஸ்தக்கு ஹியான்னு என்ன செய்யலாம், கொண்டு வரலாம், கொண்டு வர முடியும். அதே போல அதா, அதே போல இது லமீர் எதை பார்த்து மீறது, ஆஹ் இதுக்கு முன்னாடி உள்ளதை பார்த்து மீள்கிறது. அந்த அஸ்ஜார் என்பதை கொண்டு வரலாம் பின்னாடி. அதே போல அஜ்மல என்பதற்கு முன்னாடி பின்னாடி என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். அதே போல நியமாவுக்கும் ஃபாயில கொண்டு வரலாம், கொண்டு வர முடியும். ஆனாலும் அரபியர்கள் அப்படி கொண்டு வந்து பழக்கவில்லை. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அப்படி கொண்டு வந்து பழகவில்லை. அதனாலதான் கீழே சொல்லும் போது அரபியர்கள் அப்படி இது கொண்டு வர முடிஞ்சாலும் அரபியர்கள் தானே அசல், அவர்களுடைய மொழி அவங்க பேசுற மொழி தானே அசல். அப்ப அவங்களே கொண்டு வரல, அப்ப நம்மளும் என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பா கொண்டு வரக்கூடாது. வாஜிபன் இதுலயும் லமீர் உள்ளுக்குள்ள இருக்கணும். இப்போ முதல் பகுதியில வாஜிபன் உள்ளுக்குள்ள லமீர் இருக்கணும். ஆஹ் இஸ்மு லாஹிர வெளியே கொண்டு வர முடியும். அதனால ஜவாஸ், லமீர் முஸ்தராவும் இருக்கலாம், வெளியே கொண்டு வரலாம், மறைந்தும் இருக்கலாம் லமீர். இதுல இருக்கக்கூடிய லமீர் எல்லாம் மறைஞ்சுதான் இருக்கணும். எதெல்லாம் லாஹிரான இஸ்மா கொண்டு வர முடியாதோ அது உள்ளுக்குள்ளதான் இருந்தே ஆகணும். அதே போல லாஹிரா கொண்டு வரலாம், இருந்தாலும் அரபியர்கள் அப்படி பயன்படுத்தல, ஆனால் நம்மளும் கொண்டு வரக்கூடாது. இப்போ இது உஜூபன் மறைந்திருக்கணும், இதுவும் உஜூபன் மறைந்திருக்கணும், இது ஜவாசன் மறைந்திருக்கலாம். பாருங்கள் பகுசு ஆய்வு. சபகலக்க உனக்கு முந்தி விட்டது, அன் அல்மம்த, அதாவது அல்மம்த நீ உள்வாங்கி விட்டாய், ஃபில் மதாரிசில் இப்திதாயத்தி ஆரம்ப நிலை பள்ளிக்கூடங்களின் பாடங்களிலே நீ உள்வாங்கி விட்டாய். பிமானல் லமீரி, லமீருடைய அர்த்தத்தை கொண்டு நீ படித்து விட்டாய், ஓரளவு நீ புரிந்து விட்டாய். அன்னஹு இன்னும் நிச்சயமாக ஆஹ் அந்த லமீர் ஆகிறது என்னது, மா உதி அலி முத்தகல்லிமின் அவ் முஹாத்தபின் அவ் காயிபின், லமீர் என்பது வைக்கப்பட்ட ஒன்றாயிருக்கும். முத்தக்கலின் தன்னிலையை குறிக்கக்கூடிய நபருக்காகவோ, அவ் முஹாத்தபின் எதிரிலே இருக்கக்கூடிய நபரை குறிப்பதற்காகவும், அவை காயிபின் மூன்றாம் நபரை குறிப்பதற்காகவும் வைக்கப்பட்ட ஒன்று என்பதை
நீ அறிந்து விட்டாய். அரஃப்த இன்னும் நீ அறிந்து விட்டாய். ஹுனாக்க அங்கே, அதாவது ஆரம்ப நிலை பாட திட்டங்களிலே நீ அறிந்து விட்டாய். அல்ஃபாலஹு அந்த லமீருடைய லஃப்லுகள் நம்ம பாடத்தின் ஆரம்பத்துல கூட சொன்னோம். அக்கசாமஹு லமீருடைய வகைகளையும் அதனுடைய லஃப்லுகள் வார்த்தைகளையும் நீ அறிந்து விட்டாய். அதான் ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹும்ன அந்த வார்த்தைகள் அதோடைய அக்கசாம்கள் முத்தக்கல்லி முகாத்தபு காயிபு முன்ஃபசிலு முத்தசிலு அதோடைய வகைகள் எல்லாம் அறிந்து விட்டாய். ஒனுரீது இன்னும் நாடுகிறோம் ஹுனா இங்கு நாம் நாடுகிறோம் அன்னதஹத்தஸ இலைக்க உன் பக்கம் நாம் பேசுவதற்கு நாடுகிறோம். விபாதி மாலம் ததுருசுஹு மின் அஹ்காமிஹி நமீருடைய சட்டங்களில் இருந்து எதை நீ படிக்கவில்லையோ எதை நீ பாடம் கற்றுக்கொள்ளவில்லையோ அந்த ஒன்றில் சிலதை கொண்டு உன்னை பக்கம் பேசுவதற்கு இங்கு நாம் நாடுகிறோம். இப்ப நீ கத்துக்காக தான் இங்க சொல்ல நாடுறோம். ஃபனகூல் எனவே நாம் கூறுகிறோம். அம்மல் சிந்தி அம்சிலத்தல் கிஸ்மில் அவ்வளி முதலாவது பகுதியின் உதாரணங்களை சிந்தி தஜித் அப்படி சிந்தித்தால் நீ பெற்றுக்கொள்வாய். அன்னஹா நிச்சயமாக அந்த உதாரணங்களாகிறது தஸ்தமில் உள்ளடக்கி இருக்கின்றன. அலா ஃபேலின் அவ் இஸ்மி ஃபேலின் மாதின் أو وصف مشتق هو اسم الفاعل واسم المفعول والصفة المشبهة. அப்ப முதல் பகுதி உதாரணங்களை சிந்தித்தால் அந்த உதாரணங்கள் உள்ளடக்கி இருக்கும் ஒரு ஃபேலின் மீதோ அல்லது மாதியான ஃபேலின் அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இஸ்மின் மீதோ அல்லது பிளந்தெடுக்கப்பட்ட ஒரு இஸ்மு ஒரு வஸ்ஃபு. எத்தகைய பிளந்தெடுக்கப்பட்ட வஸ்ஃபு? ஹுவ அந்த வஸ்ஃபு ஆகிறது இஸ்மு ஃபாயிலாக இருக்குமே, இஸ்முல் மஃபூல் இஸ்மு மஃபூலாக இருக்குமே, சிஃபத்துல் முஷப்பஹத்து சிஃபத்துல் முஷப்பஹாக இருக்குமே. அத்தகைய முஸ்தக்கான ஒரு வஸ்து ஒரு சிஃபத்தின் மீது உள்ளடக்கி இருப்பதாக நீ அந்த உதாரணங்களை பெற்றுக்கொள்வாய். இப்ப பாருங்க, யுகர்ரிது ஒரு ஃபேலா, அதே போல தஷ்ரஃபு தஃபத்தஹத்லாம் ஒரு ஃபேலா, அதே போல ஹைஹாத் என்பது மாலியான ஃபேல், பவுத என்ற அந்த மாலியான ஃபேலின் அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு இஸ்மா. ஆனா இது வெளியே இஸ்மு தான் சொல்லணும். காரணம் இது ஃபேலோடைய எல்லா சட்டங்களையும் உள்வாங்கிக்காது. மாலி முதாரி அம்ர நஹின் எல்லாமே இதுக்கு வராது. அதனால அர்த்தம் ஃபேலோடைய அர்த்தம் மாலியான ஃபேலோடைய அர்த்தம் கொடுக்கும். ஆனா இஸ்மு மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னது? இஸ்மு ஃபேல் என்பார்கள் அல்லவா, அதான் இது. ஓகே, அப்ப இஸ்மு ஃபேலா. அதே போல ஃபாயில் ஃபாயில் வசன்ல வந்திருக்கு, மஃபூல் வசன்ல வந்திருக்கு. ஃபஹ்முன் என்பது சிஃபத்து முஷப்பஹாவுடைய வசன்ல வந்திருக்கு. இப்ப எல்லாமே வந்திருக்கு. அப்ப இது மூணுமே வஸ்ஃபு தானே. நீல் நதியோட வஸ்ஃபு ஃபாயில, சபருடைய வஸ்ஃபு மஹ்மூது, கசருடைய வஸ்ஃபு ஃபஹ்மு. அப்ப இஸ்மு ஃபாயிலாக இருக்கிறது இஸ்மு மஃபூல். அதே போல அவங்க சொன்ன மாதிரி என்னவாக இருக்கிறது? ஃபஹ்மு. ஓகேவா? சிஃபத்து முஷப்பஹா எல்லாமே பார்த்துக்கோங்க. இங்க தெளிவா பாக்குறோமா? அவங்க சொன்ன மாதிரி என்று பெற்றுக்கொள்வாய். தஜித் இன்னும் நீ பெற்றுக்கொள்வாய். அன்னபி குல்லி வாஹிதின் மின் ஹாதிஹி இன்னும் இந்த உதாரணங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டும் நிச்சயமாக இந்த உதாரணங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டும் லமீரன் முஸ்தத்திரன் யவுது அலாமா கபலஹு மறைந்திருக்கக்கூடிய லமீர் இருக்கின்றது என்பதையும் பெற்றுக்கொள்வாய். எத்தகைய மறைந்திருக்கக்கூடிய லமீர்? யவுது அலாமா கபலஹு அந்த லமீருக்கு முன்னால் உள்ள ஒன்றை மீது மீளுமே. அத்தகைய மறைந்திருக்கக்கூடிய லமீர் இந்த உதாரணங்களிலிருந்து ஒவ்வொன்றை கொண்டும் இருப்பதையும் நீ என்ன செய்வாய்? பெற்றுக்கொள்வாய். தக்தீருஹு இன்னும் அந்த லமீரின் உள்ரங்கமாகிறது ஹுவ அவு ஹிய ஹுவவா இருக்கும் அல்லது ஹியவா இருக்கும். வலவ் அன்னக வலஅத இஸ்மன் லாஹிரன் மகான ஹாதல் லமீரி ஃபி அம்ஸிலத்தி கைரி ஹாதிஹி நிச்சயமாக நீ வைத்தாயானால் வலஅத நிச்சயமாக நீ வலஅத்த வைத்தாயானால் இஸ்மன் லாஹிரன் வெளிப்படையான பெயர் சொல்லை வைத்தாயானால் மக்கான ஹாதல் லமீரி இந்த லமீரினுடைய இடத்தில் வெளிப்படையான இஸ்மை வைத்தாயானால் ஃபி அம்ஸிலத்தி கைரி ஹாதிஹி இது அல்லாத மற்ற உதாரணங்களிலே இந்த லமீருடைய இடத்தில் வெளிப்படையான இஸ்மை வைத்தாயானால் வஜத்தை நீ பெற்றுக்கொள்வாய். தாலிக சாயகன் அது ஆகுமானதாக நீ பெற்றுக்கொள்வாய். அந்த கூல நீ சொல்வதை போல யுகர்ரிது தாயிரு தஷ்ருஃபுல் ஃபதாத்து இலா நஹ்வி தாலிக பறவை கீச்சலிட்டது, என்னது வாலிப பெண்கள் மேலோங்குகிறார்கள். இலா நஹ்வி தாலிக அது அல்லாத மற்றது வரை எல்லாத்தையும் இல்லா நஹ்வி அது போன்றது வரை அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? யுகர்ரிது தாயிரு இங்க ஹுவ இருக்கா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இங்க ஹிய இருக்கா, இங்க ஹிய இருக்கா, இங்க ஹைஹாத்தக்குள்ள ஹுவ இருக்கா, அதே போல ஃபாயில்ல ஹுவ. அப்ப ஹுவா ஹிய ஏதோ ஒண்ணு பார்த்து மீள்கிறது எல்லாம். இஸ்மா வேற உதாரணத்துல இங்க இல்லாம வேற உதாரணத்தை நம்ம எப்படி சொல்றோம்? யுகர்ரிது தாயிரும் சொல்றோம், தஷ்ரஃபுல் ஃபத்தாத்துன்னு சொல்றோம், ஃபத்தஹத்தில் ஜஹ்ரத்துன்றோம். இப்ப ஜஹ்ரத்துன்னு வெளியே கொண்டு வர முடியும். எல்லா இடத்துலயும் நம்ம கொண்டு வர முடியல. வேற உதாரணத்துல இது அப்படியே வெளியே உள்ள இருக்கக்கூடிய லமீரை என்ன செய்யலாம்? வெளியே கொண்டு வந்து படிக்க முடியல. ஹைஹாத்த ஷபாபு அப்படின்னு சொல்ல முடியும். சரியா? ஃபாயிலுன் நீலி மஹ்மூது சபர் அப்படின்னு என்ன செய்ய முடியும்? வெளியே கொண்டு வர தாராளமா முடியும். சரியா? அதான் சொல்றாங்க இலா நஹ்மீது அலிக்க அதை நம்மளுக்கு ரெண்டு தானே எடுத்து சொல்லியிருக்காங்க உதாரணமா.
ஆஹ் அதை போன்றது வரை, அதை போன்ற இருக்கக்கூடிய மற்றது வரை எல்லாத்துக்கும் நம்ம மேல சொல்லி காட்டணும்ல, இந்த மாதிரி சரியா. அது ஆகுமானதாக பெற்றுக்கொள்வாய் சரியா. எப்படி நீ யுகரிது தாயிரு தஷ்ருஃபுல் ஃபதாத்து என்று நீ சொல்வதை போல எல்லாம் ஆகுமானதை நீ பெற்றுக்கொள்வாய். காதல் லமீர் உள்ளது எசிஹு, இந்த லமீர் ஆகிறது அல்லது எத்தகையதாக இருக்கும் என்றால், எத்தகையது என்றால் யசிஹு அன் யஹுல்ல மஹல்லஹு இஸ்முன் லாஹிருன் யகூனு இஸ்திதாருஹு ஜாயிசன். அல் இப்ப பாருங்க, இந்த லமீர் ஆகிறது அல்லது எத்தகைய லமீர் யசிஹு அன் யஹுல்ல மஹல்லஹு, அந்த லமீருடைய இடத்தில் வெளிப்படையான இஸ்மி இறங்குவது சஹதாகுமே சரியாகுமே, அத்தகைய இந்த லமீர் ஆகிறது. யகூனு ஆகும், இஸ்திதாருஹு அதை மறைப்பது ஆகும், இஸ்திதாருஹு ஜாயிசன் அதை மறைப்பது ஆகுமானதாக ஆகும். அப்ப இந்த மாதிரி லமீரை மறைப்பது ஆகுமானதாக ஆகும். மறைக்கலாம் மறைக்காமலையும் இருக்கலாம், ஏன்னா வெளியே கொண்டு வர முடியல, அதனால மறைக்கலாம் மறைக்காமலையும் இருக்கலாம். وإذا تأملت أمثلة القسم الثاني, இரண்டாவது பகுதியின் உதாரணங்களை நீ சிந்தித்தாயானால், رأيتها அந்த உதாரணங்களை நீ பார்ப்பார், تشتمل على أفعال செயல்களின் மீது உள்ளடக்கி இருப்பதாகவும், وأسماء أفعال للمضارع والأمر முலாரியுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய, இன்னும் ஏவலின் அர்த்தம் கொடுக்கக்கூடிய, வருங்காலம் அல்லது நிகழ்காலத்தை அர்த்தம் கொடுக்கக்கூடிய செயல்களின், அந்த செயல்களின் அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய விஸ்மகளின் மீதோ, மஸ்தரின் நாயிபின் அன் ஃபேலிஹி, ஒரு ஃபேலோ மஸ்தருடைய ஃபேலை தொட்டும் பகரமாக வந்த மஸ்தரின் மீது உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக அந்த உதாரணங்களை நீ காண்பாய். அப்ப அந்த உதாரணங்கள் என்னெல்லாம் உள்ளடக்கி இருக்கும்? ஆள்கள் செயல்களை உள்ளடக்கி இருக்கும். அதே போல முலாரி அம்ரு செயல்களின் இஸ்முகள், அதாவது அந்த அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய இஸ்முகள். நான் சொல்லியிருக்கேன், வெளியே இஸ்மா இருக்கும், உள்ள அர்த்தம் பார்த்தா ஃபேலுடைய அர்த்தமா இருக்கும். இன்னும் ஃபேலை தொட்டு நாய்ப்பாக வந்திருக்கக்கூடிய மஸ்தர் வரும். இதெல்லாம் உள்ளடக்கி இருப்பதாக நீ பார்த்திருப்பாய். வராய்த்த இன்னும் பார்ப்பாய், பிஹா அந்த உதாரணங்களை கொண்டு பார்ப்பாய், லமா இர முஸ்தத்திரத்தன் மறைந்திருக்கக்கூடிய லமீர்களை பார்ப்பாய், தகுதீருஹா அந்த லமீர்களின் உள்றாங்கமாகிறது, அந்த அவ் அன அவ் நஹ்னு நீ என்ற அர்த்தம் கூடிய அந்த, அன நான் என்ற அர்த்தம் கூடிய அன, நஹ்னு நாங்கள் என்ற அர்த்தம் கூடிய நஹ்னு என்பதா இருக்குமே, அத்தகைய அந்த லமீர்களின் உள்ரங்கமாகிறது அந்த அல்லது அன அல்லது நஹ்னு என்பதா இருக்குமே, அத்தகைய மறைந்திருக்கக்கூடிய லமீர்களை அந்த உதாரணங்களை கொண்டு நீ பார்ப்பாய் சரியா. பாருங்க, பார்த்தோமா, இது ஃபேல் தானே, ஆரிஃபுன்றது ஃபேல் தானே, துஹ்சினுன்றது ஃபேல் தானே. குல் அந்த உள்ள இருக்கா, ஆரிஃபு அன உள்ள இருக்கா, துஹ்சினு அந்த உள்ள இருக்கா. பாருங்க, நுஹிப்பு நஹ்னு உள்ள இருக்கா. இப்ப லமீர் என்னென்ன பாருங்க, அந்த, அன, அந்த, நஹ்னு இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கா. அப்புறம் பாருங்க, வைக்க அன்னல் முஹ்மில லா யுதரிகுல் ஆகிபத்த அப்படின்னு சொன்னாங்களா. அப்ப லா யுதரிக்கு இருக்கா, லா யுதரிகுல் ஆகிபத்த. அதே போல இங்க ஃபால், அதாவது இது என்ன அர்த்தம் கொடுக்கிறது? அம்ருடைய அர்த்தம் கொடுக்கிறது. சனாயி என்பது அம்ருடைய அர்த்தம் கொடுக்கிறது. அந்த அம்ருக்கு ஃபேலுக்கு பகரமா சனாயி வந்திருக்கு. சயன் என்பது அந்த மஸ்தருக்கு பகரமாக வந்திருக்கிறதா. ஓகேவா. இப்ப இது எல்லாம் என்னது, நம்ம கவனிச்சுட்டே வரணும். ஓகேவா. ஒய் என்பது அஜபு நான் ஆச்சரியப்படுகிறேன் அர்த்தம். ஓகேவா. அதான் என்னது, இந்த அஜபு என்பது அன என்பது அதுக்குள்ள இருக்கு. ஓகேவா. அப்ப அஜபு நான் ஆச்சரியப்படுகிறேன் இப்ப உள்ளுக்குள்ள தானே இருக்குது. இப்ப எல்லாமே என்னது, அவங்க சொன்ன மாதிரி நம்ம பார்த்திருக்கோம். அது உள்ளுக்குள்ள எல்லாமே அன நஹ்னு அந்த, இந்த மூணு லமீர் தான் உள்ளுக்குள்ள இருக்கு சரியா. வஹாதிஹி லமாஹிரு இந்த லமீர்கள் ஆகிறது, லா யஸ்லஹு சரியாகாது, ஐ யஹுல்ல மஹல்லஹா அந்த லமீர்களின் இடத்தில் இஸ்முல்லாஹிருன் வெளிப்படையான இஸ்மி அந்த லமீர்களின் இடத்தில் இறங்குவது சரியாகாது. அப்ப அந்த இடங்கள்லாம் வெளிப்படையான இஸ்முகளை கொண்டு வர்றது சரியாகாது. எங்கேயுமே புல் அந்த, ஆரிஃபு அன, துஹ்சினு அந்த, நுஹிப்பு நஹ்னு அப்படின்னு வெளியே கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த நூனு தா இதெல்லாம் அம்சா இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே சேர்ந்து இருக்குது. அது தனியா என்ன செய்ய முடியாது, அது கலட்டி எடுத்து கொண்டு வர முடியாது. வை என்பது அது உள்ளுக்குள்ளேயே என்ன இருக்குது, அத்தாஜிபு தான் அர்த்தமே. அதனால அணவை தனியா கொண்டு வரவே முடியாது. அதே போல சனாயினாலே அந்த, அந்த என்பது உஸ்னு, அந்த சனா என்பதற்கு அர்த்தம் கொடுக்கிறது நீ செய் அப்படின்னு அதோடைய அர்த்தமே. எப்படி இதை நான் ஆச்சரியம் அடைந்தேன் என்று அர்த்தம் கொடுக்குமோ, அதே போல இதுவும் என்ன செய்யும், அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கு. அதே போல சையனும் என்ன இருக்கு, பகரமா தான் வந்திருக்கு. நீ முயற்சி செய்யறதுதான் பகரமா இருக்கு. இதெல்லாம் வெளியே காட்டவே முடியாது.
இப்படி கலட்டினாலும் இந்த சீகா என்பது அந்த அர்த்தமே தான் கொடுக்கும். சரியா? அப்ப என்ன செய்ய முடியாது, வெளிப்படையா அந்த இஸ்ம கொண்டே வர முடியாது. ஓகேவா? அந்த லமீர்கள் இருக்குல்ல, இந்த அந்த அனவுடைய உதாரணத்துக்கு இப்படியும் சொல்லலாம். எப்படி? அந்த லமீருடைய இஸ்முல் ஆஹிர் நீ தானே ஹாலிது. இப்ப ஹாலிதுன்னு வச்சுக்கோங்க, எதிரில இருக்கிறவன் ஹாலிது உண்மை அப்படின்னு ஹாலிதுன்னு அதை பார்த்து லமீர் பார்த்து மீளக்கூடிய லாஹிரான இஸ்மு ஹாலிதுன்னு வச்சுக்கோங்க, அதை சொல்ல முடியாது. இப்ப நான் அறிவேன்னா நான் தான் சொல்லுவோமே தவிர ஜெயித் அறிவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் அறிவேன் தான் சொல்லுவாங்க. சரி, அப்ப நான்ன்றது நான் தான் சொல்ல முடியுமே தவிர என் பேரு ஜெயிதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஜெயித் அறிவேன் நான் சொல்ல முடியும்? நான் அறிவேன் தானே சொல்லுவோம், செய்து அறிவேன் சொல்லுவோம். அதே போலதான் அந்தமும் நீ தான் சொல்ல முடியும், ஜெயித அறிவாய் அப்படியா சொல்லுவாங்க. தமிழ்ல அப்படி சொல்ற பழக்கம் இல்ல. அப்ப என்னது வெளியே கொண்டு வர இதோடைய இஸ்முகள் லாஹிரான இஸ்மு வெளியே கொண்டு வர முடியாது. நாங்கள் எல்லாமே அப்படிதான். இந்த மூணு விஷயமும் நான், நாங்கள், நீ என்பது என்ன செய்ய முடியாது, அப்படி எடுத்து வெளியே இஸ்மு லாஹிர் கொண்டு வரவே முடியாது. சரியா? நான் இடத்துல நான் தான் சொல்ல முடியுமே தவிர என் பேரை சொல்ல முடியாது. ஓகேவா? நான் செய்தேன் தான் சொல்ல முடியுமே தவிர ஜெய்து செய்தேன் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கா? தமிழ்லயா செட் ஆகுறல்ல? பாருங்க அடுத்து. லிதாலிக்கு அதன் காரணமாகத்தான், அதாவது அந்த இடத்தில் இஸ்மு வெளிப்படையான இஸ்மு வருவது சரியாகாது என்பதன் காரணமாக தான் கானத் முஸ்ததிரதன் உஜூபன், அந்த லமீர்கள் அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றன. பாருங்க அடுத்து. ஒன்சிலத்துல் கிஸ்மி சாலிசி மூன்றாவது பகுதியின் உதாரணங்கள் ஆகிறது தஸ்தமின் உள்ளடக்கி இருக்கின்றன. அலா அஃபாலி தஃப்லீல் இஃப் தஃப்லீலுடைய அஃபால் வசனின் மீது உள்ளடக்கி இருக்கின்றன. லமீருஹு இன்னும் அந்த அஃபாலு தஃப்லீல் என்ற அந்த வசனின் லமீர் அல் முஸ்ததிரு லமீருஹுல் முஸ்ததிரு அந்த அஃபாலு என்பதுடைய மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகிறது. ஃபி ஹாதல் மிசாலி இந்த உதாரணத்திலே மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகிறது. நஹ்விஹி இந்த உதாரணத்தை போன்றதிலே, இங்க ஒரு உதாரணம் தான் கொடுத்திருக்காங்க, இந்த உதாரணத்தை போன்றதிலே மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகிறது. அந்த அஃபுலு தஃபிலுடைய மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகிறது. லா யஹுல்லு மஹல்லஹு அந்த லமீருடைய இடத்தில் இறங்காது. அல் இஸ்முல்லாஹிர் வெளிப்படையான இஸ்மு இறங்காது. அப்ப அந்த இந்த ஒரு இடத்துல அந்த இஸ்முல்லாஹிர் வைக்க முடியாது. சும்மா அலா ஃபஅலில் இஸ்திஸ்னாஹி அப்ப அந்த மாதிரி அஃபாலு தஃப்லீல் மீது பொதிந்திருக்கும். சும்மா பிறகு அலா ஃபஅலில் இஸ்திஸ்னாவுடைய ஃபஅலின் மீது பொதிந்திருக்கும். மா அதானாங்கல்ல வஹுவ அந்த இஸ்திஸ்னாவுடைய ஃபஅல் ஆகிறது தவிரன்னு அர்த்தம் கொடுக்கும். அதனாலதான் இஸ்திஸ்னாவுடைய ஃபஅல் நம்ம அர்த்தம் கொடுக்கிறோம். அந்த ஃபஅல் மா அதாக்கு மேல தவிரன்னு தானே அர்த்தம் வச்சோம். இஸ்திஸ்னாவ் என்றாலே என்னது, தவிரன்னு அர்த்தம் கொடுக்கணும். சரியா? அது அந்த தவிர என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேலின் மீது உள்ளடக்கி இருக்கின்றன. மூன்றாவது பகுதியின் உதாரணங்களாகிறது இஸ்திஸ்னாவுடைய ஃபேலின் மீது உள்ளடக்கி இருக்கின்றன. வஹுவ மா அதா அது மாதாவா இருக்கும். அலா ஃபேலி தஅஜ்ஜுபி ஆச்சரியத்துடைய ஃபேலின் மீது அந்த வசன் மா அஃஅலன வசன் படிச்சிருக்கோம்ல, அந்த ஃபேலின் மீது உள்ளடக்கி இருக்கின்றன. வாலா நிஅமவின் மீது உள்ளடக்கி இருக்கின்றன. மிஸ்லுஹா அந்த நிலைமை போன்றாகிறது பேசவா இருக்கும். அந்த நிலைமை போன்றுதான் பேசவும் இருக்கும் அர்த்தம். சரியா? இப்ப பாருங்க, 4 இடமா அஸ்தகு ஒண்ணு, ரெண்டாவது மா அதா இஸ்திஸ்னாவுடைய ஃபேல் தவிரன்னு அர்த்தம் கொடுக்கிறது. மா அஃஅல தஅஜ்ஜுபுடைய ஃபேல். நிஅம இது என்னது, நிலைமை போன்றுதான் பேசன்னு தனியா சொல்லிட்டாங்க. நிஅம இப்ப 4 மீது தானே உள்ளடக்கி இருக்கிறதா? இந்த 4லையும் இந்த லமீர் இருக்குல்ல, இந்த அஸ்தகுடைய லமீர் வெளியே வராது. சரியா? இந்த 3 இடத்துலயும் வெளியே வரலாம். ஆனா அரபியர்கள் அப்படி வெளியே கொண்டு வந்து கொண்டே வர மாட்டாங்க. அதனால நம்மளும் என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. மொஹாதிஹி இன்னும் இவைகள் ஆகிறது. எது எது? அஃபாலு தஃப்லீலு, அதே போல ரெண்டாவது ஃபேலு இஸ்திஸ்னா, மூணாவது ஃபேலு தஜ்ஜுபு, நாலாவது நேமை போன்றதான் பேசவும் இவைகள் ஆகிறது. லம் யுசவ்வீர் லம் யுசவ்வீரில் அரபு அரபியர்கள் ஆகுமாக்கவில்லை. ஐயஹுல்லல் இஸ்மு லாஹிரு மஹல்ல லமாஇரிஹா வெளிப்படையான இஸ்மு அந்த இவைகளின் லமீர்களின் இடத்தில் வெளிப்படையான இஸ்மு இறங்குவதை ஆகுமாக்கவில்லை. அது ஆகும்னாலும் அரபியர்கள் அது ஆகுமாக்கல. சரியா? இவைகளுடைய லமீர்கள் எது பேச நேம ஃபேலுல் இஸ்திஸ்னா ஃபேலு தஅஜ்ஜுப் அதே போல அஃப்லு தஃப்லீல் இதோடைய லமீர்களை இறங்குவதை என்ன செய்யவில்லை, ஆகுமாக்கவில்லை. லிதாலிக அரபியர்களே அவங்களுடைய மொழி அவங்களே ஆகுமாக்கல. அவர்கள் ஆகுமாக்காததின் காரணமாக கானல் இஸ்திதாதரு ஃபீஹா இவைகளிலே இந்த 5 இது மேல சொன்ன நியம பேச ஃபேலுல் இஸ்திஸ்னா ஃபேலு தஅஜ்ஜுப் இந்த அனைத்து இவைகளிலே மறைப்பது ஆகிவிட்டது. வாஜிபன் கட்டாயமாக மாறி ஆகிவிட்டது. அவங்களே ஆகுமாக்கல. அதனால அதுவும் நம்மளும் என்ன செய்யக்கூடாது, கொண்டு வராம வெளியே கொண்டு வரக்கூடாது. அதை மறைப்பது கட்டாயமாகிவிட்டது. சரியா? மேல படிச்ச சட்டங்களை சுருக்கமா பாத்துருவோமா? அல் கவாயிது சட்டங்கள் 173வது சட்டம். அல் அமீருல் முஸ்ததிரு ஜவாசன்
ஆகுமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகிறது ஹுவல்லதி, இந்த லமீர் ஆகிறது அல்லது எத்தகையது என்றால் எஸ்ஸிஹு அன் யஹில்ல மஹல்லஹு அலிஸ்முல் லாஹிரு, வெளிப்படையான இஸ்மு அந்த லமீருடைய இடத்தில் இறங்குவது சரியாகுமே அத்தகையதா இருக்கும். அந்த லமீர் தான் ஆகுமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய லமீராக இருக்கிறது. ويلحظ في فعل الغائب والغائبة واسم الفاعل الماضي واسم الفاعل واسم المفعول وصفة المشبهة இன்னும் அது கவனிக்கப்படும். இந்த ஆகுமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய எல்லாமே என்ன செய்யப்படும், கவனிக்கப்படும். எது எதிலே வாய்வு மூன்றாம் நபரை குறிக்கக்கூடிய அந்த ஃபேலிலே ஆண்பால் வாய்பத் பெண்பால் மூன்றாம் நபரை குறிக்கக்கூடிய அந்த ஃபேலில் கவனிக்கப்படும். இஸ்மு ஃபேலிலேகா மாலியான அர்த்தம் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய அந்த ஃபேலின் அர்த்தம் கொடுக்கக்கூடிய பெயர் சொல்லிலே கவனிக்கப்படும். இஸ்மு ஃபாயில் இன்னும் இஸ்மு மஃபூல் சிஃபத்துல் முஷப்பாவிலே கவனிக்கப்படும். இதோட விளக்கம் எல்லாம் மேல பார்த்தாச்சு. சரியா? 174வது சட்டம் பாருங்க. அல்லமீருல் முஸ்தத்திர் உஜூபன், அவசியமான முறையில் மறைந்திருக்கக்கூடிய எல்லாமே ஹுவல்லதி, அந்த லமீர் ஆகிறது எத்தகையது என்றால் லா யஸிஹு அன் யஹில்லல் இஸ்முல் லாஹிரு மஹல்லஹு, ஆஹ் வெளிப்பாடு அந்த அதனுடைய இடத்தில் வெளிப்பாடையான இஸ்மு இறங்குவது சஹீஹாகாது, சரியாகாது, அத்தகைய இடமாய் இருக்கும். ஒயுல்ஹது ஃபி அம்ரில், இன்னும் இந்த அவசியமான மறைந்திருக்கக்கூடிய லமீர் என்பது கவனிக்கப்படும். ஃபி அம்ரில் வாஹிதி, ஆஹ் ஒருவனை ஏவுவது. வல் முலாரிஇல் மப்தூஇ பி தாஇல் ஹிதாபில் வாஹிதி அவில் ஹம்சதி அவின் நூனி, வாஹித் ஒருவனை அல்லது ஒருவனை பார்த்து எதிரிலே பேசுவது அல்லது ஹம்சாவை கொண்டு அந்த ஒருவனை பார்த்து எதிரிலே வரக்கூடிய தாவை கொண்டோ, ஒருமையை குறிக்கக்கூடிய எதிரில் வரக்கூடிய அந்த எதிரிலே இருக்கக்கூடியவனை குறிக்கக்கூடிய அந்த தாவை கொண்டோ அல்லது ஹம்சாவை கொண்டோ அல்லது நூனை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட முலாரியிலேயும் ஒருவனை ஏவக்கூடியதிலேயும் இஸ்மி ஃபேலில் முலாரியை வல் அம்ரி, முலாரியுடைய ஃபேலி அல்லது அம்ருடைய ஃபேலின் அர்த்தம் கொடுக்கக்கூடிய பெயர் சொல்லிலேயும் அஃபாலி தஃப்லீல், இஸ்மு தஃப்லீலுடைய வசனான அஃபாலிலேயும் இன்னும் அஃபாலில் இஸ்திஸ்னாவுடைய ஃபேல்களிலேயும் அஃபால ஃபி தஅஜ்ஜுபி, தஅஜ்ஜுபுடைய ஃபேல்களிலேயும் என்ன செய்யப்படும், கவனிக்கப்படும். இத்தனை எல்லாத்தையும் சேர்த்து இங்க மொத்தமா கொடுக்குறாங்க. சரியா? அம்ரு வாஹிது புல்லுன்னு சொன்னாங்களே அது முல்லாரியல ஹிதாபுல் வாஹிது, ஒருத்தவங்களை பார்த்து துஹ்சீனுன்னு சொன்னாங்களே ஹம்சான ஆரிஃபு உதாரணம் சொன்னாங்களே நுஹிப்புன்னு மேல சொன்னாங்களே ஒரு உதாரணம். அதே போல இஸ்மு ஃபேலில் முலாரி அம்ரு என்று சொன்னாங்களா ஒய் முலாரியான ஃபேல் இஸ்மு ஃபேலு. அதே போல அம்ருக்கு ஃபால் வசன சனாஅன் மேல ஒண்ணு கொடுத்தாங்க. அதே போல அஃபுலு தஃபீல் மேல பார்த்தோம். அது மூணாவது உதாரணத்துல அஹ்சனுன்னு சொல்லி பார்த்தோம். அதே போல அஃபாலில் இஸ்திஸ்னா மா அதா பார்த்தோம். அது தஅஜ்ஜுபுடைய ஃபேல்கள், தஅஜ்ஜுபிலே வரக்கூடிய மா அஃபால் அந்த ஃபேல்கள். சரியா? அப்ப இதையும் தாண்டி நேம பேச வரணும் மதுகதம்முடைய ஃபேல்கள், அது இங்கே வரவில்லை. சரியா? மேல உதாரணங்களை தெளிவா பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடம் இதோட முடிவடைந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களை நாம் தொடர்ந்து காண்போம். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.